Welcome to Thanjavur Maths. இப்போ நம்ம பார்க்க போகிறது HCF of two consecutive numbers. நம்ம ஏற்கனவே 2 நம்பர்ஸ் கொடுத்தாலோ இல்லை 3 நம்பர்ஸ் கொடுத்தாலோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ், அதுக்கு பேர் தான் வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம 12, 13 சொல்லி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 12க்கு தனியாக 13க்கு தனியாக நம்ம வந்து எல் டிவிஷன் யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தா இப்போ 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 3 × 1, 13ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 13 × 1. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 12 and 13ங்கிற 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட HCF 1ன்னு சொல்லி கிடைக்குது. இதே போல் அடுத்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு 44 and 45ன்னு சொல்லி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்தடுத்த நம்பர்ஸ் இதுக்கு நம்ம HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல் டிவிஷன் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். 44க்கு 2 × 2 × 11 × 1ன்னு கிடைக்குது. 45க்கு 3 × 3 × 5 × 1ன்னு கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸுக்கும் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது HCF வந்து 1 தான் கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து அதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.